குழந்தைகள் பார்த்தா குட்டி குழந்தைகள் ஒரு 9 வயசு 10 வயசுலயே வந்துட்டு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு காரணம் உணவுதான். அவங்க சாப்பிடுற சிக்கன் ஃபுட். ஓகே. அதாவது எப்படின்னா முன்னாடி நமக்கு தெரியும் கிராமத்துல வீடுகள்ல கோழி வளர்ப்பாங்க. ஆமா, அந்த நாட்டுக்கோழி தான் வச்சு கொடுப்பாங்க. ஆமா, அந்த நாட்டுக்கோழி வைக்கும் போது அந்த நாட்டுக்கோழி என்ன மண்ணுல இருக்கக்கூடிய சத்தெல்லாம் எடுத்து அப்சர்வ் பண்ணி வச்சு நமக்கு அது உணவா கொடுக்கும். இவங்க என்ன பண்றாங்க, நிறைய வியாபாரம் பண்ணணுன்றதுக்காக இன்ஜெக்ஷன் போடுறது, மருந்து கொடுக்கறது. ஒரு சாதாரணமா ஒரு ஆத்துல இருக்கிற தண்ணியோ ஏதோ நீங்க எடுத்து பிடிச்சு வச்சீங்கன்னா 10 நாள்ல ஒரு உயிர் உற்பத்தி ஆகும். ஆனா இன்னைக்கு இந்த தண்ணியில வருதானா வரவே வராது. 3 மாசம் அடைச்சிருந்தாலும் அப்படியேதான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கடைகள்ல போறாங்க 6 மாசம் அந்த பாட்டில் வச்சிருப்பான். கெட்டு போச்சுன்னா புழு வந்துருச்சுன்னா யாரும் குடிக்க மாட்டாங்க. அதனால எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட கான்செப்ட். நம்ம முடிஞ்ச அளவு இயற்கையா நம்ம இது பண்ணணும். காய்கறிகள் எடுத்துக்கோங்க, பழங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய கடைகள்ல பாத்தீங்கன்னா பழங்கள் அப்படியே ரொம்ப பாலிஷா இருக்கும். பழங்கள்னாவே 2 நாள்ல அது கெட்டு போயிடும். அதாவது சீக்கிரத்துல சாகுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல் போட்டு உரத்தை போட்டு நமக்கு வர வைக்கிறது. அதிகமான தண்ணியும் செலவாகும், மருந்து போட்டு நமக்கு வரனால அந்த அரிசி என்ன பண்றாங்கன்னா அதுல அந்த நெல்லுல இருக்கக்கூடிய எல்லா உமியும் எடுத்து அவங்க அழகு சாதன பொருட்கள் பண்ணிடுவாங்க. ஓகே. நமக்கு வர்றது சக்கை தான் சார். அந்த தேய்ச்சிடுறாங்கல்ல. ஆமா. வரும்போது அரிசி நெல்லில இருந்து வரும்போது பெருசா வருமா, இல்ல வரும்போதே அது அவ்வளவு குட்டியா தான் வரும்? குட்ட ரகமா தான் இருக்கும். சாப்பாடு நல்லா பாக்குறதுக்கு பல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். ஆனா ஒண்ணுமே கிடையாது. இல்ல அந்த காலத்துல எல்லாம் சோறு வடிச்ச கஞ்சியை குடிப்பாங்க. அது போல இந்த வடிச்ச கஞ்சி பாரம்பரியத்தையும் நம்ம குடிக்கலாம், தாராளமா குடிக்கலாம். நம்மளோட இந்த கேன்சர் அழிக்கக்கூடிய செல்கள் கருப்பு கவுனில இருக்கு. அப்புறம் நேச்சுரலா நாவல் பழம் சொல்லுவாங்க, நவா பழம் சொல்லுவாங்க. அதை நம்ம சாப்பிடும்போது நம்மளோட நாக்கு பாத்தீங்கன்னா ஊதா கலர்ல மாறும். அதுவும் சீசன்ல நம்ம சாப்பிடணும். அப்புறம் நித்திய கல்யாணின்னு இருக்கு. இது மூணையுமே நம்ம ஒரு காம்போவா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணோம்னா நமக்கு நல்லா இருக்கும். நித்திய கல்யாணி தேநீர், நாவல் பழம் அண்ட் கருப்பு கவுனி. யூ தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார பார்க்க போறோம்னா, இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடுல சத்து இருக்கான்னு கேட்டா இல்ல. நம்ம இப்ப சாப்பாட்டு முறையே மாறி இருக்கு. நம்ம அம்மா காலத்துல சாப்பிட்டதும் சரி, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல சாப்பிட்டதும் சரி, எல்லாமே இப்ப மாறி போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் பார்த்தா ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கிங் ஃபுட்ஸ், எதுவுமே உரம் போட்ட காய்கறிகள், பூச்சியெல்லாம் இருக்கிற காய்கறிகள், அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன அரிசி சாப்பிடணும், நம்ம சாப்பிடுறதுல இந்த ஒரு பிராண்ட் வந்துருச்சா, ஓ இந்த பிராண்ட் நல்லா இருக்குப்பான்னு சொல்லிட்டு அந்த அரிசியில சத்து இருக்கா சத்து இல்லையா, இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப பார்த்தா 20 வயசு பசங்களுக்கு தலைமுடி எல்லாம் நிறைச்சு போயிருது. ஒரு மாதிரி வயதான தோற்றத்துக்கு வந்துடுறாங்க 20 வயசுலயே. அந்த காலத்துல சொல்லுவாங்க இது ஓடுற பாம்பு பிடிக்கிற வயசுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாமே மாறிட்டு இருக்கு. என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை நம்ம பின்பற்றணும், என்ன மாதிரியான அரிசிகள் சாப்பிடணும். குழந்தைங்க எல்லாம் பார்த்தா இப்ப 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வயசுக்கு வந்துடுறாங்க. அந்த காலத்துல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே என் பொண்ணு இன்னும் வயசுக்கு வரல, என்னாச்சு ஏதாச்சுன்னு சுத்திட்டு இருக்க காலம் போய் இப்ப ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் ஆகி நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் உணவு தான். உணவு எப்படி சாப்பிடணும், என்ன மாதிரியான முறைகள்ல உணவுகளை எடுத்துக்கணும், எந்த அரிசியை வாங்கி சாப்பிட்டா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் திரு பாலு அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நீங்க விற்பனை பண்றீங்களா, என்ன விற்பனை பண்றீங்க? பாரம்பரிய அரிசிகள். ஆமா. பாரம்பரிய அரிசினா ஃபர்ஸ்ட் எது சார்? அரிசி அப்படின்னா நான் சொல்றேன். இந்த பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவமானவங்க நம்மாழ்வார் ஐயா. ஓகே. நம்மாழ்வார் ஐயா இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா வணங்கிக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நெல் ஜெயராமன், இவங்க எல்லாம் இன்னைக்கு நமக்கு மீட்டு கொடுத்திருக்காங்க இந்த பாரம்பரியத்தை. நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய நெல் ரகங்கள் ஒரு 174 வகையான நெல் ரகங்கள் இருக்கு. 174 மேலே இருக்கு. 174 வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுல ஒரு 50-60 வகையான அரிசிகள் தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இயற்கை விஞ்ஞானிகள் சொன்ன மாதிரி அவங்க முறைப்படுத்தி இயற்கை முறையில விவசாயம் பண்ணி நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாரு, அதாவது மண்ணுல உரம் போட்டா மண் புழுவே இறந்துரும். ஆமா. அந்த உணவை நம்ம சாப்பிட்டா மனிதனும் இறந்துருவான். கண்டிப்பா. அப்ப மண்ணும் பாதிச்சிரும், மண் புழுவும் பாதிச்சிரும், மனிதனும் பாதிச்சிருவாங்க. அப்போ உணவு இயற்கையா இருக்கணும். அவரோட சொல்படி நம்ம நடந்தோம்னா நமக்கு நோயே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவோ பழங்கள் இருக்கும், எவ்வளவோ இருக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. இதுதான் நம்மளோட கோட்பாடு. கண்டிப்பா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பழைய தலைமுறையில நமக்கு தாத்தா பாட்டி காலத்துல எல்லாருமே ஆரோக்கியமா இருந்தாங்க.
அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகள், நம்மளோட பாரம்பரிய அரிசி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து தீட்டப்பட்ட அரிசி, நம்ம பாலிஷ் பண்ண அரிசி தான் நம்ம அதிகமா எடுத்துட்டு இருக்கோம். காலையில இருந்து இரவு வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய எல்லாமே வந்து இன்னைக்கு பால் எடுத்தீங்க அப்படின்னா பசும்பால் கிடையாது. அன்னைக்கெல்லாம் வந்து கிராமத்துல பசும்பால் வந்து ஒரு சின்ன திண்ணையில வச்சு விற்பாங்க, நம்ம போய் வாங்கிட்டு வருவோம். வண்டி வரும். அப்ப அந்த பாலை வந்து நீங்க வீட்டுல போய் காய்ச்சும் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிறமா மணக்கும், ஒரு மஞ்சள் நிறமா வரும். இன்னைக்கு பால் காய்ச்சுங்க ஒண்ணுமே வராது. ஏன்னா இன்னைக்கு செம்பருத்தி பூ, சோயா இதுலதான் பால் எல்லாமே இதாகுது. சரி, இன்னைக்கு அந்த பாலும் கலப்படம் ஆயிருச்சு. சரி, தண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட கிராமங்கள்ல இருக்கக்கூடிய தண்ணி நீங்க வந்து பிடிச்சு வச்சீங்கன்னா ஒரு 10 நாள்ல புழு வரும். அந்த தண்ணியில உயிர் சத்து இருக்கிறதுனாலதான் புழு உற்பத்தி ஆகுது. இங்க நம்ம கேன் வாட்டர் இருக்கு நகரப்புறங்கள்ல, 30 நாள் ஆனா 3 மாசம் ஆனாலும் புழு வராது. ஏன்னா தண்ணியில இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் எல்லாமே எடுத்துடுறாங்க. ஏன்னா தண்ணியில உயிர் சத்து வந்தா அந்த தண்ணியை வந்து விற்க முடியாது, ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அதனால எல்லாத்தையும் எடுத்துட்டு நமக்கு வந்து கெமிக்கலா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. தண்ணியில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சாப்பிடுற தண்ணி, நகர்ப்புறங்கள்ல சாப்பிடுற தண்ணி விஷம் தன்மை தான். பியூரிஃபை வாட்டர்னு சொல்லுவாங்க, ஆனா பியூரிஃபையே கிடையாது. அதுல நம்ம நீங்க ஒண்ணுமே இல்ல, ஒரு சாதாரணமா ஒரு ஆத்துல இருக்கிற தண்ணியோ ஏதோ வந்து நீங்க எடுத்து பிடிச்சு வச்சீங்கன்னா 10 நாள்ல ஒரு உயிர் உற்பத்தி ஆகும். ஆனா இன்னைக்கு இந்த தண்ணியில வருதானா வரவே வராது. 3 மாசம் அடைச்சிருந்தாலும் அப்படியேதான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கடைகள்ல போறாங்க 6 மாசம் அந்த பாட்டில் வச்சிருப்பான். கெட்டு போச்சுன்னா புழு வந்துருச்சுன்னா யாரும் குடிக்க மாட்டாங்க. அதனால எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட கான்செப்ட். நம்ம முடிஞ்ச அளவு இயற்கையா நம்ம இது பண்ணணும். காய்கறிகள் எடுத்துக்கோங்க, பழங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் வந்து அப்படியே ரொம்ப பாலிஷா இருக்கும். பழங்கள்னாவே 2 நாள்ல அது கெட்டு போயிடணும். அதுதான் நேச்சுரல். அது பாத்தீங்கன்னா நேத்து எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கும். பல இருக்கும். அவ்வளவு கெமிக்கலையும் அவங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கிற பழம் கெமிக்கல் தான். இன்னைக்கு வந்து சாதாரணமா ஒரு தள்ளு வண்டி கடையில போனீங்கன்னா காலையில வந்து ஒரு பழத்தோட ரேட் 100 ரூபாய் இருக்கும், சாயந்தரம் 50 ரூபாய். ஏன்னா அன்னைக்கு அந்த பழத்தை அவர் விற்பனை பண்ணி முடிச்சிடணும். அதை வந்து அவர் வந்து பதப்படுத்த முடியாது அவரால். மறுநாள் அது கெட்டுதான் போகும், மக்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலை மலிவா கொடுப்பாரு. அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம வாங்கி பயன்படுத்தணும். பெரிய கடைகள்ல நம்ம வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாப்பிடுற அரிசி இல்ல, குறிப்பா இந்த கேள்வி கேட்டேன். சாப்பிடுற அரிசி தாங்க ஒண்ணுமே புரியல. ஏன்னா எல்லாரும் ஒரு ரைஸ் வந்து மெல்லிசா இருக்கணும், சாப்பிடுறது வந்துட்டு எப்படி இப்ப வந்து நம்மளோட டெக்னாலஜி வளர வளர நம்ம மாடர்ன் ஆக ஆக சாப்பாடு அரிசி மாடர்ன் ஆயிடுச்சு. அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு எங்க அப்பாவே, எங்க தாத்தா அந்த அவங்களே வந்துட்டு மீன் குழம்பு வச்சா மொரட்டு அரிசியா இருக்கணும், மட்டை அரிசியா இருக்கணும், ஊத்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. மோட்டா மாதிரி இருக்கும் அந்த அரிசி வந்து கேரளா மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க. அந்த கேரளா மட்டை அரிசில கார குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும். மீன் குழம்பு, கறி குழம்பு அந்த மாதிரி நல்லா இருக்கும். அது வந்து பாரம்பரியம், கஞ்சிக்கு ஊத்தி வச்சாலும் நல்லா இருக்கும். ஆனா இப்ப வந்துட்டு அரிசியை பார்த்தா ரொம்ப தேய்ச்சு ரொம்ப ஒல்லியா தொண்டை கூட வலிக்காத அளவுக்கு சாப்பாடு உள்ள. அரிசியோட ரகங்கள் வந்து குட்டை ரக அரிசின்னு சொல்லுவாங்க. குட்டை ரக அரிசின்னு சொல்லுவாங்க. இது வந்து குறுகிய காலத்து பயிர். அதாவது சீக்கிரத்துல சாகுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல் போட்டு உரத்தை போட்டு நமக்கு வர வைக்கிறது. அதிகமான தண்ணியும் செலவாகும், மருந்து போட்டு நமக்கு வரனால அந்த அரிசி என்ன பண்றாங்கன்னா அதுல அந்த நெல்லுல இருக்கக்கூடிய எல்லா உமியும் எடுத்து அவங்க வந்து அழகு சாதன பொருட்கள் பண்ணிடுவாங்க. நமக்கு வர்றது சக்கை தான். சார், அந்த தேய்ச்சிடுறாங்கல்ல, ஆமா, வரும்போது அரிசி நெல்லில இருந்து வரும்போது பெருசா வருமா இல்ல வரும்போதே அது வந்து அவ்வளவு குட்டியா தான் வரும்? குட்டை ரகமா தான் இருக்கும். சாப்பாடு நல்லா பாக்குறதுக்கு பல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், ஆனா ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 60-80ல நீங்க 1960-80ல கணக்கு எடுத்து பாருங்க, எவ்வளவு மருத்துவமனைகள் இருந்தது? கம்மியா தான் இருந்தது. எத்தனை இது ஒரு மருந்து கடைகள் எத்தனை இருக்கும்? எக்ஸாம்பிள் ஃபெர்டிலிட்டி சென்டர், மகப்பேறு மருத்துவமனை இப்ப ஊரு ஃபுல்லா இருக்கு, தெருவா இருக்கு. மருத்துவமனைகள் அதிகமாயிருச்சு, நிறைய ஆயிருச்சு. ஏன் காரணம் அப்படின்னா உணவு முறை மாற்றம் தான். கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நவீன உணவுக்காக நம்ம தேடிட்டு இருக்கோம். இது நம்ம எடுக்க என்ன ஆகுனா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள் உறுப்புகளை பூராமே இது பண்ணிட்டு நிறைய டிசீஸ் நமக்கு வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கேன்சர்னா ரொம்ப ரேரா இருந்துச்சு, எங்கேயும் ஒரு இடத்துல தான் இருக்கும்.
ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. சாதாரணமா கேட்டா தெருவுக்கு 10 பேர் இருக்காங்க. மூட்டு வலி பிரச்சனைன்னு பேக் பெயின் எல்லாமே இருக்கு. காரணம் வந்து உணவு முறைதான். நம்மளோட பாரம்பரியத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு 3-4 அரிசியை நான் இப்ப தொகுப்பு கண்டிப்பா சொல்லுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளோட பாரம்பரியத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது கருப்பு கவுனி அரிசி. கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு இந்த அரிசியோட பூர்வீகம் வந்து தாயகம்னு பார்த்தா சீனால இருந்து தான் வந்தது. இங்க நம்ம கப்பல் வழி மார்க்கத்துல வந்து இங்க வந்து நம்ம அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு வந்து மன்னர்கள் மட்டும்தான் இந்த அரிசியை சாப்பிட்டாங்க, பொதுமக்களுக்கு கிடையாது அங்க சீனால. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து இயற்கை விவசாய முறையில பண்ணி இன்னைக்கு எல்லாருமே வந்து கருப்பு கவுனி அரிசி சாப்பிடுற மாதிரி வந்துருச்சு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் சுத்தி செய்யணும் அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி தான். ஆமா, ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு இருக்கட்டும், கர்ப்பப்பை சம்பந்தமா இருக்கட்டும் தாராளமா எடுத்துக்கலாம். ஆண்களுக்கு இருக்கட்டும், சிறுநீரக உபாதைகள் எந்த பிரச்சனை இருந்தாலும் எடுத்துக்கலாம். மூட்டு வலி, கல்லீரல், இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு, வருங்காலத்துல எனக்கு வந்து சார் என்னோட குடும்பத்துல நாங்க வந்து நல்லா இருக்கோம், எங்களுக்கு வந்து கேன்சரே வரக்கூடாது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னா தினசரி கருப்பு கவுனி கஞ்சி சாப்பிட்டா போதும். கருப்பு கவுனி மட்டும் பாத்தீங்கன்னா அதை ஊற வச்சீங்கன்னா ஊதா கலர்ல தண்ணி கிடைக்கும். அந்த ஊதா கலர் வந்து கிடைக்கக்கூடியதை வந்து நம்ம உடம்புல ஊடுருவி கேன்சர் செல்கள் அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு. இல்ல அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு சோறு வடிச்ச கஞ்சியை குடிப்பாங்க. அது போல இந்த பாரம்பரியத்தையும் நம்ம குடிக்கலாம், தாராளமா குடிக்கலாம். நம்மளோட இந்த கேன்சர் அழிக்கக்கூடிய செல்கள் வந்து கருப்பு கவுனியில இருக்கு. அப்புறம் நேச்சுரலா நாவல் பழம்னு சொல்லுவாங்க, நவா பழம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம சாப்பிடும்போது நம்மளோட நாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊதா கலர்ல மாறும். அதுவும் சீசன்ல நம்ம சாப்பிடணும். அப்புறம் வந்து நித்திய கல்யாணின்னு இருக்கு. இது மூணையுமே நம்ம ஒரு காம்போவா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணோம்னா நமக்கு நல்லா இருக்கும். நித்திய கல்யாணி தேநீர், நாவல் பழம் அண்ட் கருப்பு கவுனி. நித்திய கல்யாணிங்கிறது ரோஸ் கலர்ல இருக்கும். ஆமா, எல்லா ஊர்லயும் எல்லா பட்டிக்காட்டுலயும் இருக்கும் சொல்லுவாங்க, நிறைய அவங்க சொல்லுவாங்க. அதுதான் நித்திய கல்யாணில அவ்வளவு மருத்துவ. முன்னெல்லாம் அது நிறைய இடங்கள்ல இருந்தது, இப்ப நிறைய இடங்கள்ல இல்ல. இருக்கிறவங்க அதை பயன்படுத்த மாட்டேன்றாங்க. நம்ம முன்னோர்கள் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்கேன். இன்னைக்கு வந்து கோடை காலம் அது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உணவு முறைகளே மாற்றமா இருக்கும். காலையில பாத்தீங்கன்னா நீராகாரம், கஞ்சி, கூழ் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. இட்லி, தோசை. என்னை பொறுத்தளவு இட்லி வந்து நம்மளோட நல்ல உணவே கிடையாது. அது வந்து ஒரு மாவை வந்து புளிக்க வச்சு நம்ம கொடுக்குறோம். அது என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிடலாம், தினசரி உணவாயிருச்சு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா புளிச்சாவே ஆல்கஹால் தான். அப்ப அந்த புளிப்பு நம்ம உடம்புக்குள்ள போகும்போது நிறைய மாற்றங்கள், வாதம், பித்தம், கபம் எல்லாமே வர செய்யும். முடிஞ்ச அளவு வந்து நல்ல ஒரு மூலிகை தேநீர், ஆவாரம்பூ தேநீர், கரிசாலை தேநீர், இந்த மாதிரி மூலிகை தேநீர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சி, கூழ். ஆவாரம் பூனா அந்த மஞ்சள் கலர்ல எல்லா தோப்புக்குள்ளே இருக்கும். கண்டிப்பா அதுவும் நிறைய இடத்துல இல்ல. பழமொழியே இருக்கு, ஆவாரை காத்திருக்க சாவாரை கொண்டது உண்டா அப்படின்னு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சாவை தள்ளி போடக்கூடிய தன்மை ஆவாரம்பூக்கு இருக்கு. சர்க்கரையை இன்னைக்கு சர்க்கரைக்காக எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒருத்தர் வந்து மாத்திரை அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் மாத்திரை எடுத்துக்கிறாருன்னா மாசம் 300 ரூபாய் 600 ரூபாய் ஆச்சு அவரோட செலவுல. ஒண்ணுமே இல்ல, 10 ரூபாய்க்கு ஆவாரம் கிடைக்கும். அத வாங்கி 5 நாள் அவரு சாப்பிடலாம். 2 ரூபாய் கூட வராது. உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்லது, அவருக்கும் ரொம்ப நல்லது. அன்னைக்கெல்லாம் அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு வந்து விளம்பரத்தால மக்களை வந்து மாயையில மாட்டி விட்டனால பாரம்பரியத்துக்குள்ள வரல. நாங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் வழியை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்குறோம். அவங்க எங்களுக்கு கொடுத்ததை நாங்க சரியா செய்யணும். நாங்க இனி வரக்கூடிய தலைமுறைக்கு நல்லதா எடுத்துட்டு போகணும்னு நாங்க நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கவுனி அரிசி ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டீங்க. அரிசி வகையில கவுனி அரிசி சாப்பிட்டா ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, கேன்சர் வராது, ஆரோக்கியமா இருப்போம், வயசே ஆகாது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எப்படி சொல்றது, ஒரு சில நகரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல உணவே இருக்கும். இனிப்பு வகைகள்லாம் அதுலதான் செஞ்சு கொடுப்பாங்க. காரைக்குடியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கருப்பு கவுனி பாயாசம், கருப்பு கவுனி அல்வா, கருப்பு கவுனி முறுக்கு, இனிப்பு வகைகள்லாம் அதுலதான் செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளவு நல்லா இருக்கும், உடம்புகளுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு வந்து முடிஞ்ச அளவு இந்த கருப்பு கவுனி இப்பயே கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வர தலைமுறை வந்து உங்களுக்கு அப்புறம் அவங்க எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. ஏன்னா ஒரு பயம் கலந்து இருக்கு இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 20-25 வயசுல நிறைய பிரச்சனைகள். இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு சார். பெண் குழந்தைகள் பார்த்தா குட்டி குழந்தைகள் ஒரு 9 வயசு 10 வயசுல வந்துட்டு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு காரணம் உணவு தான். அவங்க சாப்பிடுற வந்து சிக்கன்,
சிக்கன் ஃபுட். ஓகே. அதாவது எப்படின்னா முன்னாடி வந்து நமக்கு தெரியும் கிராமத்துல வந்து வீடுகள்ல வந்து கோழி வளர்ப்பாங்க. ஆமா, நாட்டுக்கோழி. அந்த நாட்டுக்கோழி தான் வச்சு கொடுப்பாங்க. ஆமா. அந்த நாட்டுக்கோழி வைக்கும் போது அந்த நாட்டுக்கோழி என்ன மண்ணுல இருக்கக்கூடிய சத்தெல்லாம் எடுத்து அப்சர்வ் பண்ணி வச்சு நமக்கு அது உணவா கொடுக்கும். இவங்க வந்து என்ன பண்றாங்க, நிறைய வியாபாரம் பண்ணணுன்றதுக்காக இன்ஜெக்ஷன் போடுறது, மருந்து கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுக்கும்போது அதெல்லாம் முட்டையே வந்துட்டு அந்த லைட் சூட்டுல தான் அது. ஆமா, ஹீட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உணவு உள்ள போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த மாற்றம் வந்துருது. பெண்களுக்கு மாற்றம் வரும்போது ஈஸியா அதான் ஜங்க் ஃபுட் அவங்க குறைக்கணும். கண்டிப்பா. அடைக்கப்பட்ட இது முடிஞ்ச அளவு வேர்க்கடலை லட்டு. நம்ம இன்னைக்கு வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, அக்ரூட் என்னென்னமோ நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம மண்ணுல விளையிற எளிமையான வந்து வேர்க்கடலை தான். நிலக்கடலை, வேர்க்கடலை சொல்லுவோம், நிலக்கடலை சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம கடலை பர்ஃபி, கடலை மிட்டாய் அது பேரு. ஆமா. ஒரு சின்ன ஒரு விழாக்கள்ல கூட நீங்க தாராளமா அந்த கொடுக்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா அதனால ஒரு விவசாயியும் நல்லா இருப்பாங்க, நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். கண்டிப்பா. டெய்லி ஒரு வேர்க்கடலை லட்டு பர்ஃபி சாப்பிட்டாவே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு சத்தான கிடைக்கும். கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அதை வந்து தினசரி காலையில இந்த கோடை காலத்துல வந்து கூலா சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஓகே சார். இப்ப கருப்பு கவுனி அரிசி சொல்லிட்டீங்க. அடுத்த அரிசி என்ன? அடுத்து வந்து மாப்பிளை சம்பா. வந்து நீங்க சொன்னீங்க தெரியுங்களா, குழந்தைகள் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்திருக்கு. அன்னைக்கு வந்து மாப்பிளை சம்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். கிராமத்துல வந்து இளவட்டுக்கல்லுன்னு இருக்கும். ஆமா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு திருமணம் ஆகக்கூடிய ஆண்கிட்ட வந்து பணம் இருக்கா, கார் இருக்கா, பங்களா இருக்கா, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு தான் பாப்பாங்க. அப்படி இருந்தாலும் பொண்ணு கொடுப்பாங்க. மாப்பிள்ள வந்து ஐடில இருக்காரா, 2 லட்சம் சம்பாதிக்கிறாரா, 3 லட்சம் சம்பாதிக்கிறாரா, பேங்க். ஆனா அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கிராமத்துல இருக்கக்கூடிய இளவட்டக்கல்ல அந்த மாப்பிள்ள தூக்கிட்டாருன்னா பொண்ணு, அப்படி தூக்கலைன்னா அவருக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, மாப்பிள்ள நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி நாங்க தரோம், இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை 1 மண்டலம் சாப்பிடுங்க, 48 நாள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த இளவட்டக்கல் தூக்குங்க, அதுக்கப்புறம் நாங்க பொண்ணு தரோன்பாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசியை 48 நாள் சாப்பிட்டுட்டாருன்னா அவர் அந்த இளவட்டக்கல் தூக்கிடுவார். அவ்வளவு வீரியம் இருக்கும், அந்த பவர் கிடைக்கும். குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்கள் எவ்வளவோ மருத்துவம் பண்ணிட்டு இருக்கீங்க. டெய்லி ஒரு நேரம் மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி வச்சு சாப்பிடுங்க, போதும். உங்களுக்கு எவ்வளவு மாற்றம் கிடைக்கும். இயற்கையா நமக்கு கிடைச்சது. அதாவது என்னன்னா நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய மண் வளத்தை எடுத்து நமக்கு கொடுக்கறது. அதாவது என்ன அப்படி சொல்றோம், நம்ம பொட்டாசியம், கால்சியம், மினரல்ஸ் எல்லாமே நம்ம மண்ணுல கிடைக்கும். அதை அப்சர்வ் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பயிரும், அந்த நெல் பயிர் பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் பயிர் இருக்கும். அந்த 3 மாசமும் அத நிலத்துல இருந்து அந்த மண்ணை அப்சர்வ் பண்ணி அது நமக்கு எவ்வளவு கொடுக்குது சத்தானது. தாராளமா மாப்பிள்ளை சாம்பா அரிசி ஆண்கள் கண்டிப்பா எடுத்துக்கணும். சூப்பர் சார். சின்ன வயதுல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடுங்க. உங்களுக்கே ஒரு மண்டலத்திலே உங்களுக்கு நிறைய மாற்றம் தெரியாது. மாப்பிள்ளை சம்பா அரிசி மட்டும் ஆண்கள் மட்டும் தான் எடுத்துக்கலாமா, பெண்கள் யாரு வேணாலும்? பாரம்பரியத்தை பொறுத்தளவு இவங்கன்னு கிடையாது. சரி. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். பர்டிகுலரா இவங்க எடுத்துக்கும் போது நல்லா வேலை செய்யும். இப்ப ஆண்களுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பான்ற மாதிரி பெண்களுக்கு பூங்கார் அரிசின்னு இருக்கு. பூங்கார் அரிசி இப்ப கர்ப்பப்பை சம்பந்தமா பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். மந்த்லி ப்ராப்ளம், தள்ளி போறது, வலி, இந்த மாதிரி நிறைய இருக்கும். பூங்கார் அரிசி தினசரி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்காது. பிற்காலத்துல வந்து கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய அத்தியாவசியம் வராது. அப்ப வந்துட்டு ஆண்களுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசினா பெண்களுக்கு வந்து பூங்கார் அரிசி. சரி சார், இந்த அரிசி எல்லா கடைகள்லயுமே கிடைக்குமா? எல்லா மளிகை கடைகள்லயுமே மளிகை கடைகள்ல கிடைக்குமா? இயற்கை விற்பனையாளர்கிட்ட தொடர்பு கொண்டா வாங்கிக்கலாம். கண்டிப்பா வாங்கிக்கலாம். ஓகே. நான் வந்துட்டு இதை யாரு நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு கேட்டாலும் நான் உங்களை கண்டிப்பா சொல்லுங்க, நாங்களும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். நாங்க வந்து இயற்கை முறையில இருக்கக்கூடிய நம்மாழ்வார்கிட்ட இருந்துதான் பாரம்பரிய அரிசிகள் எல்லாம் வாங்கி மக்களுக்கு வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். 3 அரிசி சொல்லிட்டீங்க சார். இன்னொரு அரிசி காட்டியானம் சொல்லிட்டு வர. காட்டியானம். இந்த காட்டியானம்ன்றது பாத்தீங்கன்னா இயற்கை முறையில உரம் பண்ணதான், பஞ்சகாவியம்னு சொல்லுவோம். அதுபடி பண்ணக்கூடியதுதான். இந்த காட்டியானம் எப்படி பேர் வந்தது அப்படின்னீங்கன்னா, இந்த நெல் கதிர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டு யானை உள்ள போனா கூட அது தெரியாது வெளியே. உயரமா வளரும். இந்த அரிசி எந்த ஊர்ல ஃபேமஸ்? எல்லா ஊர்லயும் இயற்கை விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர், நிறைய இடங்கள்ல இன்னைக்கு வந்து பயிரிட்டு இருக்காங்க. மதுரை, தேனி, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு வந்து நம்மாழ்வார் ஐயா மூலியமா, நெல் ஜெயராமன் ஐயா மூலியமா எல்லாம் எவ்வளவு இயற்கை விவசாயிகள் வந்துட்டாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல வந்து ரொம்ப தொய்வாதான் இருந்தது. இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம், இந்த கொரோனாக்கு அப்புறம் அவங்கவுங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க உடம்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் உண்மை. நல்ல பொருளை வாங்கி சாப்பிடுறாங்க, சத்தா சாப்பிடணும். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த காட்டியான அரிசி வந்து சர்க்கரையை வந்து கட்டுக்குள் கொண்டு வரும். சூப்பர். 48 நாள்
பழைய சோறா காட்டியான அரிசி சாப்பிட்டா போதும், அருமையா அவங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நம்மளோட இயற்கையோட பாரம்பரிய அரிசிகள். இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். சாப்பாட்டு அரிசி பாத்தீங்கன்னா, சார் நீங்க சிகப்பு அரிசியே சொல்றீங்க, இதெல்லாம் சிகப்பு ரகங்கள். இப்ப சில பேர் வந்துட்டு நாங்க ஹெல்த்தியா இருக்கோம்னு சொல்லிட்டு 3 வேளையுமே மட்ட அரிசி சாப்பிடுறாங்க. சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம், தப்பு கிடையாது. கவுனி அரிசியும் அந்த மாதிரி கவுனி அரிசி வந்து தேவையில்லை. கவுனி என்ன பொறுத்தளவு கவுனி அரிசி ஒரு நேரம் அரிசி சாப்பிட்டா போதும், தேவையே கிடையாது. மதியம் சாப்பாட்டுக்கு நீங்க நம்மளோட பாரம்பரியத்துல வந்து தூய மல்லி, தங்கச்சம்பா, ஆத்தூர் கிச்சிலி சம்பா, இந்த மாதிரி நிறைய அரிசிகள் இருக்கு. இலுப்பைப்பூ சம்பா இதெல்லாமே இருக்கு. மணி சம்பான்னு ஒரு அரிசி இருக்கு, அது சர்க்கரையை கட்டுப்படுத்தும். இலுப்பைப்பூ சம்பா கட்டுப்படுத்தும். இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம். கருட சம்பான்னு இருக்கு. கருட சம்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசியை கருடனோட கழுத்து மாதிரி தான் இருக்கும். அந்த கருட சம்பா வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும், ரத்தத்தை சுத்தி பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்ல, அதாவது உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் இருக்கும். அதெல்லாமே இந்த வெப்ப காலத்துல எல்லாம் அதை தாராளமா நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் சார். இப்ப வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பிரியாணிக்கு அடிக்ட் ஆயிட்டோம். பிரியாணி இஸ் நாட் அ பிரியாணி, பிரியாணி இஸ் எமோஷன் அப்படிங்கிற மாதிரி பிரியாணின்னு சொன்னாலே வந்துட்டு டெம்ப்ட் ஆயிடுறோம். ஆனா அந்த பிரியாணி இப்ப ஊர்ல பார்த்தா எல்லா இடங்களையும் தெருவா விற்க ஆரம்பிச்சாங்க. அந்த அரிசி ஏன் சார் இவ்வளவு நீளமா இவ்வளவு பெருசா இருக்கு? அந்த அரிசியில எதுவும் சத்து இருக்கா? பிரியாணி மசாலால சத்து இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா அந்த பிரியாணியோட அரிசியில சத்து இருக்கு, அது அரிசியில கிடையாது. நம்மளோட இயற்கையில பிரியாணி சாப்பிடணும்னா சீரக சம்பா அரிசியில நீங்க பிரியாணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல பிரியாணி சாப்பிடுறது நம்மளை காப்பாத்துறது அந்த மசாலா தான். மசாலா இல்லைன்னா நம்ம காலி. சரிங்களா? அது கேட்டுக்கோங்க, பிரியாணில நம்மளை காப்பாத்துறதே அந்த மசாலா தான். மசாலா இல்லைன்னா நம்ம காலி. மருத்துவம் வந்து அதுல வந்து பட்டை, லவங்கம், முக்கியமா குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு பிரியாணி பாத்தீங்கன்னா அன்னைக்கு உணவு முறை மாற்றமே வந்து பாத்தீங்கன்னா காலையில அதிகாலையில சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம். மாலை உதிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிருவோம். 6 to 6 தான் நம்மளோட உணவு முறைகள். இன்னைக்கு அப்படி கிடையாது. 12 மணிக்கும் பிரியாணி சார், நைட் 3 மணி பிரியாணி இருக்கு, மார்னிங் 5 மணி பிரியாணி இருக்கு, 12 o'clock பிரியாணி. உணவு முறைகளே மாத்திட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. முடிஞ்ச அளவு நம்ம காப்பாத்திக்கலாம். கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க பாரம்பரிய அரிசியில நாங்க நிறைய பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல. நல்லக்கண்ண ஐயா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை நாங்க சந்திச்சு பாரம்பரிய அரிசியில எல்லாமே கொடுக்கும்போது அவரு ரொம்ப பழமை வாய்ந்தவரு, பாரம்பரியத்தை ரொம்ப விரும்புறவரு, ரொம்ப எங்களை எல்லாம் மகிழ்ச்சியா அடைஞ்சாரு. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு எல்லாம். இதுல வந்து நாங்க வந்து பாரம்பரியம் வந்து நம்மால வர செய்ய மாதிரி ஏதோ ஒரு வகையில போய் சேரணும்னு சொல்லிட்டு நாங்களே வந்து ஒரு 33 வகையான பாரம்பரிய அரிசியில சத்து மாவும் கஞ்சி மாவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு வேணும். மனுஷன் வாழ்றதே சாப்பிடுறதுக்கு தான். அந்த சாப்பிடுறது வந்து சத்தா இருக்கணும்ன்றதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. இந்த மாதிரி என்னென்ன இதை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதை நான் உங்ககிட்ட வந்து கேட்கிறேன். தொடர்ந்து இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம், தொகுப்பு கொடுக்கலாம். ஒவ்வொரு அரிசியை பத்தியும் நிறைய தெளிவா விளக்கம் கொடுக்கலாம். நன்றி. கருப்பு கவுனினா என்ன, மாப்பிள்ளை சம்பானா என்ன, அது எத்தனை நாள் பயிர், எப்படி நம்ம சாப்பிடணும், எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பா சார். நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். நன்றி.